ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் நாதன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம். 286 நாட்களுக்கு பிறகு விஜய் கரூர் சென்றிருக்கிறார். கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி ஒரு இந்தியாவையே உலுக்கிய ஒரு சம்பவம். இந்த 41 பேர் மரணம் அப்படின்றது பலரும் அதை கடுமையாக விமர்சித்தார்கள். அது ஒரு கொலை அப்படின்ற அளவுல விமர்சித்தாங்க. விஜயினுடைய தாமதம் தான் காரணம் அப்படின்றத முதலமைச்சரும் சொன்னாங்க. உண்மை கண்டறியும் குழுக்களும் போயிட்டு வந்துட்டு அதை பிரஸ் மீட்ல சொன்னாங்க. ஆனா இப்படிப்பட்ட நிலையில விஜய் இன்றைக்கு கரூருக்கு போய் அவர் பேசின விஷயங்கள், அவர் என்ன சொல்றாருன்னா, திட்டமிட்டு போலீஸே எங்களை உள்ள அழைச்சிட்டு வந்து இப்படி ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி விட்டார்கள். கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணியிருக்கலாம்ல. இல்லை சார், இங்கே எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது, கண்ட்ரோல் பண்ண முடியல, வராதிங்க. அண்ட் போலீஸ் நினச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ணலாம். ஏதோ தப்பாக இருக்குது, ஏதோ தப்பாக தோணுது அப்படின்னு நினச்சிட்டாலே தே ஹாவ் ஆல் த ரைட்ஸ் டு கேன்சல் த மீட்டிங். எங்ககிட்ட கேட்கணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. ஆனால் அதையெல்லாம் எதுவுமே செய்யாமல் அந்த ஹைவேல இருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ளே கூட்டிகிட்டு வந்து விட்டு அந்த நாடகம்லாம் இருக்குது பாருங்க. இப்படி இருந்தா இப்படி செய்ய, அப்படி நடந்தா இப்படி செய்ய அப்படின்னு அவங்களுக்கு ப்ரெஷர் போட்டது யாரு? இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதெல்லாம் யார் சொல்லி செஞ்சது? இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, சப்போஸ் அப்படி நடந்தா இப்படி பண்ணுங்க, சப்போஸ் இப்படி நடந்தா இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்து அந்த ப்ரெஷர் போடுறது யார்? இப்போ பெரம்பலூருக்கு வராதீங்க அப்படின்னு எங்களுக்கு அலர்ட் பண்ணாங்க. அப்படி கரூருக்கு அலர்ட் பண்ணியிருந்தா இப்படி ஒரு சம்பவமே நடந்திருக்காது. ப்ரெஷர் போட்டது யாரு அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு விஜய். இது பற்றி என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு கரூரில் விஜய் பேசின கரூர் பற்றிய இதை ஆரம்பிக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வாழ்க்கையில் பல வழிகள் இருந்துச்சு, ஆனால் அதிலெல்லாம் மிகப்பெரிய வழி கரூரில் உள்ள வழி தான் அப்படின்னு கரூரை பற்றி ஒரு 5லேருந்து 7 நிமிடம் மொத்தமாக பேசியிருப்பார். அது மொத்தமாக தொகுப்பாக எடுத்து பார்த்தா 41 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்ற ஒரு சோகமோ வருத்தமோ ஒரு குற்ற உணர்வோ எதுவும் அந்த பேச்சில் இல்லை. என் மேலே பழி போட்டுட்டீங்க, நீங்கள் தான் சதி பண்ணியிருக்கிறீங்க, இதுதான் அந்த போர்ஷனுடைய சாரமே தவிர இறந்து போன மக்களுக்காக இவர் வருந்துற மாதிரி பேசுனதெல்லாம் சுத்தமான நடிப்பு. அதே போல் அங்கே இருக்கிற மக்களை பொறுத்த வரைக்கும் யாரும் கரூரில் 41 பேர் இறந்துருக்கிறாங்க அப்படின்ற ஒரு சுய உணர்வோ சிந்தனையோ எதுவும் இல்லாமல் விஜய்னு கத்திக்கிட்டு இருக்காங்க, சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது எப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை தாவேகா உருவாக்கி இருக்குது, விஜய் எப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை உருவாக்கி இருக்கிறார் அப்படின்றத இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்தியாவில் வேறு எங்கேயுமே இப்படி ஏதோ ஒரு வகையில் இறந்து போனவங்களுக்காக ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை ஒரு ஜாலியாக எடுத்துக்கிட்டு சிரித்து பேச ஒரு கொண்டாட்ட மனநிலைக்கு யாரும் வரமாட்டாங்க. விஜய் அப்படி ஒரு கொண்டாட்ட மனநிலையை உருவாக்கியிருக்கிறார். அதில் பேசுனது ஃபுல்லாக பஞ்சு டயலாக் தான். நான் இல்லை அப்படின்றத. இப்போ நீங்கள் சொன்னீங்க போலீஸ் அவங்க நினைத்தால் எங்களை தடுத்துருக்கலாம், கூட்டத்தை கேன்சல் பண்ணியிருக்கலாம். ஆனால் எப்படி உள்ளே விட்டு வேணும்னே செஞ்சாங்க, யாருடைய தூண்டுதலில் செஞ்சாங்க, இதெல்லாம் தெரியாமல் அப்பாவித்தனமாக அந்த கூட்டத்தில் போலீஸுக்கு நன்றியெல்லாம் தெரிவித்தேன், இப்படிலாம் அவர் பேசுகிறார். அப்படின்னா ஆக்சுவலாக அங்கே இருக்கிற டிஎஸ்பி இந்த பிரச்சார பேருந்து 50 மீட்டர் முன்னாடி வரும்போதே இங்கேயே நிறுத்தி பேசுகிறங்க, கூட்டம் அதிகமாக இருக்குது, போனால் சிக்கலாகும், பிரச்சனையாகும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. கரூர் டவுன் டிஎஸ்பி நம்ம மேம்பாலத்திலிருந்து அந்த பேசுகிற இடத்துக்கு அவர் தான் அந்த டீமோட பேசி கூட்டு வந்திருக்கிறாரு. ஒரு அட்லீஸ்ட் 50 மீட்டர்ஸ் பிஃபோர் இந்த ஸ்பீக்கிங் பாயிண்ட்ல வச்சு பேசி சொல்லியிருக்கிறாரு, சரிங்க நிறுத்திக்கலாம், வேண்டாம் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இங்கே வச்சே பேசலாம்னு சொல்லிட்டு. அதுக்கும் அந்த ஆர்கனைசர்ஸ் மறுத்துருக்குறாங்க. இல்லை நாங்கள் அந்த பாயிண்ட்டுக்கு தான் போகணும், இங்கேருந்து எங்களுக்கு கவரேஜ் நல்லா கிடைக்காது, இங்கேருந்து எங்களுக்கு சரியாக மைக் கேட்காது, சரியாக கேட்காது. ஸோ அதனால தான் அங்கேருந்து திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வண்டியை கொஞ்சம் புஷ் பண்ணி கிரௌடை கொஞ்சம் 2 சென்ட் மூவ் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை இந்த கூட்டம் சட்டை அளவு கூட கிஞ்சித்தும் மதிக்கவில்லை. யார் உள்ளே இருந்த ஆதவர்ஜுனாவோ அல்லது புஷி ஆனந்தோ பொறுப்பாளர்களோ விஜய் உள்ளிட்டு அந்த கேங்கு யாருமே அதை சுத்தமாக மதிக்கலை. அங்கே உள்ள அந்த ஜென்ரேட்டர் ரூமு பக்கத்தில் போனால் தான் எங்களுக்கு கவரேஜ் கிடைக்கும்,
கவரேஜ் Media கிடைக்கும். coverage. அங்கே தான் ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க, ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணணும், அங்கே தான் பிரச்சாரம் பண்ண முடியும்னு அதில் உறுதியாக இருந்தாங்க. அப்போ ஏன் போலீஸ் சொன்னதை வந்து கேட்கல? போலீஸை பொறுத்தவரை அங்கே ஏன் அந்த கூட்டத்தை ரத்து பண்ணலைன்னா, அவர் போலீஸ்ட்டு அவங்க சொன்ன நேரத்துக்குள்ளே அவர் வந்துட்டார். இதை வந்து பெரம்பலூரோடு ஒப்பிட்டு சொல்கிறார். பெரம்பலூர் அப்படி கிடையாது, போலீஸ் கொடுத்த நேரம் தாண்டி போச்சு, முடிஞ்சு போச்சு, அதுக்கு மேலே நீங்கள் பிரச்சாரம் பண்ண முடியாதுன்றதான் அங்கே உள்ள பிரச்சனை. இதை மறைத்து விட்டு பெரம்பூரில் போலீஸு கரெக்டாக செயல்பட்டது போலவும் கரூரில் தவறாக செயல்பட்டது போலவும் ஒரு சித்திரத்தை உருவாக்குறார். இதுவே வந்து உண்மைக்கு மாறானது, பச்சை பொய். அடுத்தது, சரி நீங்கள் உள்ளே விட்டுட்டாங்க, வந்து பேசுகிறீங்க, நீங்கள் பேசும்போது உயரத்துலேருந்து பார்க்குறீங்க, அங்கே சுற்றிலும் இருக்கிற கூட்டம் மனித வெள்ளம் வந்து எப்படி வந்து அங்கேயும் எங்கேயும் சரியுது, ஒரு மூச்சு கூட விட முடியாதபடி எப்படி இருக்குது, அங்கேருந்து மக்கள் கத்துறாங்க, போதும் நிறுத்தின, பேசுனது போதும்னு சொல்லி செருப்பு விட்டு எறிகிறாங்க, நீங்கள் பாட்டிலாம் விட்டு எறிகிறீங்க. அப்போ உங்கள் கண்ணுக்கு அது தெரிஞ்சிருக்குல்ல, தெரிஞ்சிருந்தும் ஒரு 10 நிமிஷம் பேசுறதுக்கு ஒரு இரும்பு இதயம் இருந்தால் தான் பேச முடியும். கண்ணு முன்னாடி வந்து இந்த மக்கள் பக்கம் செத்து விழுறாங்கன்னு தெரிஞ்சு தெரியுது. ஒரு தண்ணி பாட்டில போட்டுட்டு திரும்பிட்டாரு இந்த பக்கம். ஆமா. திரும்பிட்டு பேசுகிறாரு, பாட்டு பாடுறாரு, 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடுறாரு. அப்போ நேரில் பார்த்தும் அது வந்து இல்லை. அடுத்தது, இந்த சம்பவம் நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அங்கே மேடையிலேருந்து அறிவிச்சிருக்கலாம், ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்க, தண்ணீர் பாட்டில் எடுத்துக்கொண்டு போய் விடுங்க, இதாக இருக்கிறவங்க, ஆரோக்கியமாக இருக்கிறவங்க உதவி பண்ணுங்க, விழுந்துட்டு இருக்கவங்களாம் நம்ம மக்கள், அப்படி எதுவும் சொல்லலாம்ல. அப்படி எதுவும் ஆம்புலன்ஸ் போனதை என்ன நம்ம கொடி கட்டி இருக்குது அப்படின்னாங்க. ஆம்புலன்ஸ் டிரைவரை வந்து அடிச்சிருக்காங்க. இவ்வளோத்துக்கும் அவர் தாவேக்கா ஆதரவாளர் தான். இது எல்லாமே நடந்திருக்குது. அப்புறம் தான் போலீஸு களத்தில் இறங்கி அவங்களெல்லாம் அந்த ஆம்புலன்ஸுக்கு வழியெல்லாம் உருவாக்கி அவங்க மறிச்சவங்களெல்லாம் தள்ளி விட்டுட்டு அப்புறம் தான் அவங்க செஞ்சாங்க. அப்போ மூன்றாவதாக நடந்த பிறகு எதுவும் செய்யலை, உடனே கிளம்பி எஸ்கேப் ஆகிட்டாங்க. இவர் மட்டுமல்ல, அந்த மாநில நிர்வாகிகள் அத்தனை பேரும் கரூரை விட்டு பறந்து போயிட்டாங்க. விஜய் நேராக ஏர்போர்ட்டுக்கு போயிட்டார். ஏர்போர்ட்டில் நிருபர்கள் கேட்குறாங்க, 30 பேர் இறந்து போயிட்டாங்க ஐயா, நீங்கள் ஏதாவது கருத்து சொல்லுங்கள் அப்படின்னா அவர் பாட்டுக்கு சொரணை இல்லாமல் போகிறாரு. அப்போ அந்த சம்பவம் நடக்கும்போது நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டீங்களோ அந்த வலி இல்லாமல் அது அது என்ன மனநிலைன்னு தெரில. இந்த மக்கள் எல்லாம் இங்கே வந்து விஜய் வந்து சொல்லிருக்கிறாரு, பச்சை குழந்தைங்கள்லாம் இழந்துட்டு நான் வழியோட நிற்கிறேன், என் தங்கச்சிங்களோட குழந்தை இழந்துட்டு நிற்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. மழலை மொழி கூட மாறாத குழந்தைகளை வந்து இழந்துட்டு ஒரு வருத்தத்தோடு நான் வந்து அங்கே இருக்கிறப்ப ஓடி போய் ஒளிஞ்சிட்டான் இந்த விஜய் அப்படின்னு கூச்சமே இல்லாமல் வந்து முன்னாள் சிஎம் அதாவது ஸ்டாலின் வந்து பொய்ய பரப்புனாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மழலை கூட சரியா வராதப்போ ஒரு பேப்பர் மேகசின்ல என் போட்டோவை பார்த்தா அது சிரிச்சுக்கிட்டு, அந்த கள்ளங்கபடம் இல்லாத அந்த சிரிப்பு, அந்த கடவுள் மாதிரி இருக்கிற அந்த பச்சை பிள்ளைங்களை இழந்திருக்கோம். என் அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, குடும்ப உறவுகளை இழந்து அந்த வலியோட இருக்கிற என்ன நீங்க ஏளனமா பேசுறீங்களா? ஏன் மேல பழிய தூக்கி போடுறீங்களா? இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, இது ஏன், எதனால, அதுக்கான பின்னணி என்னன்ட்டு அந்த வலியோட வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஓடி ஒளிஞ்சிட்டான்னு வர சொல்றீங்களா? அதை நல்லா டீகோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே இறந்து போனவங்களுடைய வலியை அவர் பேசலை. இறந்து போனவங்களுக்கு நான் எப்படி முக்கியம், சின்ன குழந்தைகள்லாம் வந்து டிவியில் என் பாட்டோ டான்ஸோ வந்துச்சு அப்படின்னு சொன்னால் வந்து தொட்டு முத்தம் கொடுப்பாங்க, அல்லது பத்திரிகைகளில் அட்டைப்பட கட்டுரையோ ஏதோ படங்களாக இருந்தாங்கன்னா அதில் போய் முத்தம் கொடுப்பாங்கன்னு இப்படி சொல்கிறாருங்க. இப்படி ஒரு கொடூரமான மனநிலை கொண்டவரை யாராவது பார்த்துருப்பீங்களா? இறந்து போனவங்களை பற்றி தான் பேசுகிறாரு. அவங்களுடைய வழியே, ஒரு குழந்தை இறந்து போனால் அந்த பெற்றோர்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு மனைவி இறந்து போனால் கணவனுக்கு எப்படி இருக்கும், இதையெல்லாம் வார்த்தைகளை விவரிக்கவே முடியாது. இப்படி சொல்லலை. அவங்க வந்தவங்கெல்லாம் யார், எனக்கு முத்தம் கொடுக்குறவங்க. இது வந்து எவ்வளோ கொடூரமான ஒரு சேடிஸ்டாக இருந்தால் அப்படி பேச முடியும்? இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் வந்து கண்டனத்திற்கோ அல்லது வந்து இதை காரி துப்புற அளவுக்குலாம் அப்பாற்பட்ட ஒரு குற்றம் தான் இன்னைக்கு விஜய் பேசுனது. கிஞ்சித்தும் கூட அந்த மக்களை பற்றிய எந்த ஒரு அனுதாபமும் இதில். அப்போ கூட அவர் தன்னை தான் பார்க்குறாரு. மக்களை வலின்னு ஆரம்பிச்சுட்டு
தன்னுடைய சூப்பர் ஸ்டார் இமேஜ், நட்சத்திர பிம்பம், இதைத்தான் அவர் பார்க்குறாரு. அப்படிப்பட்ட என்னை பார்க்க வந்து இறந்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் அதில் சிறப்பு இருக்குது. மக்கள் வந்தாங்க, நெரிசலில் சிக்கிட்டாங்க, அப்படி சொல்லலை. ஏன் புஷி ஆனந்த் முந்தின நாள் சொல்லும்போது 12 மணிக்கு இங்கே பிரச்சாரம் பண்ணுவாருன்னு சொன்னாரா இல்லையா? ஆமா, அதை சாமிபுரத்துக்கு 12 மணிக்கு விஜய் வருவார். கரூர் ஈரோடு சாலை வேலுச்சாமிபுரத்தில் நாளை மதியம் 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பது தெரிவிச்சு. ரெண்டாவது, நீங்கள் அணிதிரட்டு இருக்கீங்க. அந்த மாவட்டம் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களையும் அணிதிரட்டி இருக்கிறீங்க. நீங்கள் 12 மணிக்கு வருவேங்கன்றதுனால 7 மணிலேருந்து மக்கள் குழும ஆரம்பித்தாங்க. அப்போ 7 மணியில் 12 மணின்றது 5 மணி நேரம், 12லேருந்து 7 மணின்றது இன்னும் ஒரு 7 மணி நேரம். அப்போ கிட்டத்தட்ட 12 மணி நேரம் அங்கே வந்து காத்திருந்துருக்குறாங்க. 12 மணி நேரம் வந்து உணவு இல்லை, தண்ணி இல்லை, ஆக்சிஜன் வந்து போதுமான அளவு இல்லை, சிறுநீர் கழிக்க முடியலை, நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி வந்து இது எப்படி சாத்தியமாச்சு? அப்போ போலீஸ் வந்து எனக்கு 7 மணிக்கு அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் புஷி ஆனந்த் ஏன் அப்படி சொல்லணும்? மக்கள் ஏன் காலையிலேயே போலீஸ் கூடணும்? வந்து அவங்க கொடுத்த இவங்க அனுமதி கேட்ட நேரம் 3 to 10. விஜய் வந்து 7 மணிக்கு மேலதான் அங்க போறாரு. உள்ள அந்த கூட்டத்தில் நுழையிறப்பே ஸ்டாம்பேட் வந்து தொடங்கிருது. ஆனா வந்து இந்த 12 மணிக்கு இவங்க வந்து சோசியல் மீடியால அழைப்பு கொடுக்குறாங்க, ஊடகங்கள்ல அவர் பேட்டி கொடுக்குறாரு. ஆனா அதை வந்து முற்று முழுதான் மறைக்கிறாரு. நான் என்ன சொல்லியிருக்கணும்? 7 மணிக்கு தான் விஜய் வராரு, 6-7 மணிக்கு தான் வருவாரு, இப்போ நீங்கள் யாரும் கூடாதீங்க, போயிட்டு வாங்க அப்படி சொல்லியிருக்கலாம்ல. அப்படி சொல்லலை. 7 மணிலேருந்து விஜய் பாட்டு ஓடிட்டு இருக்கு. நம்ம காலில இருந்து விஜய் வராரு இங்க வந்துட்டாரு அங்க அப்படின்னு வந்து போடுறாங்க. இவர் ஒரு கால் 3 மணிக்கு வந்திருந்தாருன்னா அவ்வளோ கூட்டம் இல்லை, குறைவாக தான் இருக்கு. அப்போ இன்னும் கூட்டம் சேரட்டும். அப்போ அங்கேருந்து இவங்களுக்கு தகவல், இங்கேருந்து அங்கே தகவல் போயிட்டே இருக்குது, கூட்டம் இன்னும் கூடல, லேட்டாக வாங்க. அப்போ 7 மணி நேரம் இழுத்தடிச்சு வந்தது வந்து விஜயுடைய கூட்டம். அன்னைக்கு வந்து சம்பள நாள், வார சந்தை நாள். அதனால அதுக்காக தான் அந்த டைம், இன்னும் ஈவினிங் டைம்ல அதிக கூட்டம் அங்க திரளுவாங்க. ஆமாம், தொழிலாளிகள் சம்பளம் வாங்கிட்டு விஜயை வேடிக்கை பார்க்க வருவாங்க, இன்னும் கூட்டம் அதிகமாகும். இவங்க ஆரம்பத்தில் இருந்து திருச்சியில் ஆரம்பித்த அந்த பிரச்சார கூட்டத்திலிருந்து கரூர் வரைக்குமே இவங்களுடைய நோக்கமே வந்து சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய, சுற்று மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ரசிகர்களை வந்து திட்டமிட்டு வரவழைத்து அப்படி வந்து ஒரு வெள்ளம் போல் வந்து காமிக்கிறது தான் திட்டமிட்டு செஞ்சாங்க. ஏன்னா இதை வைத்து கொண்டு வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து, ட்ரோன் கேமராலாம் வச்சு எடுத்து விஜய்க்காக கட்டுக்கடங்காமல் கூடிய கூட்டம், அப்படி ஒரு சித்திரத்தை உருவாக்குவது தான் இவங்களுடைய நோக்கம். இப்போ ஸ்டாலினோ எடப்பாடியோ இப்போ விஜய் கூடின மாதிரி ஒரு கூட்டம், ஒரு ரோட் ஷோவுக்கு வந்து கூட்டம் நினைக்கணும்னா அவங்களால உருவாக்க முடியாதா? அவங்களும் ஆர்கனைஸ் பண்ணி செஞ்சால் அது செய்ய முடியும். அப்படி இல்லைல்ல, எங்கே பேசுகிறோமோ அங்கே கூட்டத்தை வரவழைத்து அப்படி பேசிட்டு போயிடுறாங்க. இது வந்து ஒரு கோயாப்பல்ஸ் ஹிட்லர் கூட்டம் மாதிரி தங்களுக்கு இருக்கிற அந்த இமேஜை வந்து காமிக்கணுன்றதுக்காக செயற்கையாகவே கூட்டப்பட்ட கூட்டம். அதனால் ஸ்டாலின் சட்டசபையில் சொன்னது வந்து உண்மை. இவர் வேண்டுமென்றே தாமதமாக வந்தார். இவர் தாமதமாக வந்தது தான் அந்த நெரிசல் ஏற்படுவதற்கு முதன்மையான காரணம். அதையெல்லாம் மறைச்சிட்டு இப்போ ஆதவர்ஜினா வந்து பேசினார் இல்லையா, விஜயபாஸ்கர் சேர்ற கூட்டத்தில், அதை இவர் என்டாஸ் பண்ணுறாரு. அதை வந்து ஆமோதிக்கிறார். போலீஸ் தான் காரணம் அப்படின்றத ஆமோதிக்கிறார். ஆமாம், உங்கள் மகன் உதயநிதி ஸ்டாலினுடைய வளர்ச்சிக்காக, எதிர்காலத்துக்காக போலீஸை வைத்து கொன்னுட்டீங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. இவர் வந்து நீங்க குறிப்பிட்ட மாதிரி அதை சொல்றாரு. இன்னொரு இதுல போய் என்ன சொல்றாரு? அதை நினைவு சின்னம் அமைப்போம், தாவேகா சார்பில் நினைவு சின்னம் அமைக்கப்படும் இந்த துயர சம்பவம் வந்து நாங்கள் மறக்க மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்லலை. இந்த துயர சம்பவத்துக்காக நாங்கள் ஒரு நினைவு சின்னம் அமைப்போம், அந்த நினைவு சின்னத்தின் மூலமாக எப்படியெல்லாம் சதி செய்து நம்மளை கொண்டார்கள், நாளைக்கு எதிர்காலத்தில் இதை பற்றி யாரும் இப்படி யோசிக்கக்கூடாது, இப்படிலாம் சதி செய்வதற்கு யோசிக்கக்கூடாது, அதுக்காக வைப்பாங்களாம். அங்கே கூட பாருங்க, மக்களுடைய இறந்து போன மக்கள் நினைவு வரல, அங்கே கூட இவர் தான் அவருக்கு ஞாபகம். என்னை பார்க்க வந்து இறந்து போயிட்டாங்க, சதி பண்ணி இறந்து போயிருக்கிறாங்க, அந்த சதி இனிமேல் யார் பண்ணக்கூடாது, எதிர்கால சந்ததிக்கு அந்த சதியை கொண்டு போனோம், அதற்காக நினைவுச்சணும். அப்போ இவர் பேசும்போதும் விஜய் தான் தெரியுது, அங்கே கரூர் துயர சம்பவம்னா அங்கேயும் விஜய் தான் தெரியுது, அங்கே இறந்து போனவங்களை பற்றி பேசும்போது அங்கேயும் விஜய் தான் தெரியுது. இப்படி ஒரு கொடூரமான நார்சிஸ்டை தமிழகம் இன்னைக்கு சந்திச்சுட்டு இருக்கு. அதே போல செந்தில் பாலாஜி அவர் குறித்து இன்னைக்கு மீண்டும் வந்து பேசியிருக்கிறாரு. கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் வந்து இருக்காரு, அவர் ஓடுன்னு ஓடிட்டே இருக்காரு அப்படின்னு அந்த வேட்டைக்காரன் அவருடைய படத்து பாடலை பாடி கிண்டல் அடிச்சிருக்கிறாரு.
கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க இருக்காருன்னே தெரியாம ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன் ஓடினே இருக்கிறாரு. இன்னொருத்தர் ஃபாரின்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. சிங்கப்பூருக்கு செக்கப்புக்கு போனார்ல அவரு. அதே போல ஏவா வேலு சிங்கப்பூர்ல வந்து அவர் நெஞ்சுவலி அப்படின்னு அட்மிட் ஆகிருக்கிறாரு. அதையும் வந்து கிண்டல் பண்ணிருக்கிறாரு. இது வெறும் சாம்பிள் தான் அப்படின்றதையும் சொல்லிருக்கிறாரு. பல ஸ்கீம்ஸ் அவர் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் வெறும் சாம்பிள் தான் அப்படின்னு வந்து சொல்லிருக்கிறாரு. இது பற்றி என்ன நினைக்கிறீங்க? கரூரில் 41 பேர் இறந்து போன பிறகு விஜய் வந்து சென்னைக்கு வந்துட்டார். பட்டணப்பாக்கத்துலேயோ நீலாங்கரையிலையோ இருந்துட்டார். எப்போது வெளியே வந்தாரா, வாயை திறந்தாரா? இல்லை. அவரே ரெக்கார்ட் பண்ண வீடியோ 2-3 நாள் கழித்து 4 நாள் கழித்து போட்டார் வருது. புஷி ஆனந்த், நிர்மல்குமார் இவங்கெல்லாம் எங்கே போனாங்க? ஆதவர்ஜுனா எல்லாம் தலைமறைவு. இல்லை, ஆதவர்ஜுனா தலைமறைவாகலை. ஆதவர்ஜுனா மட்டும் வெளிப்படையாக இருந்தார். புஷி ஆனந்தும் நிர்மல்குமாரும் தலைமறைவு. ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டிருந்தாங்க. பெயில் அது வரைக்கும் அவங்க தலைமறைவு. ஏன் இவ்வளவு கெத்தா பேசுகிறவங்க, தில்லா பேசுகிறவங்க, திராணியோடு இருக்கிறவங்க ஏன் ஓடி ஒளிந்து கொண்டார்கள்? நீங்கள் சரி பண்ணலை, நீங்கள் காரணம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ எதுக்கு போய் பயந்து ஒளிஞ்சிக்கிட்டீங்க? இப்போ செந்தில் பாலாஜி வந்து ஒளியலை. கரூர் போகிறதுக்குள்ளே அவரை வந்து கைது பண்ணி சிறையில் அடைக்கணும் அப்படின்னு ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் வந்து விஜய்க்கு இருக்குது. அதனுடைய நோக்கம் வந்து செந்தில் பாலாஜி தனிப்பட்ட முறையில் பகை அப்படின்றது இல்லை. இந்த கரூர் சம்பவத்துக்கு அவர் திமுகவினுடைய முகமாக இருக்கக்கூடிய ஒரு வில்லன். அப்போ அவரை தூக்கி ஜெயிலில் போட்டுட்டு ஒரு கெத்தா போய் அங்கே பஞ்சு டயலாக் பேசலாம் அப்படின்றதான் விஜயுடைய நோக்கம். அதை வந்து திமுக முன்ஜாமீன் பெற்று அதில் ஒரு கரியை பூசிட்டாங்க. அது பிரச்சனை. அடுத்தபடியாக ஏவா வேலு பற்றி சொல்கிறாரு, சிங்கப்பூருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்லி. இப்போ விஜய்க்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு வந்து தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவாரா? இல்லை அவர் போட்டிருக்கிற விக்கு போன்ற சமாச்சாரங்கள்லாம் ஹாங்காங்கில் இருந்து வரலையா? இங்கே லோக்கல் விக்கு ஸ்பெஷலிஸ்டாக வச்சாங்க. அப்போ நீங்கள் இதுக்கு மலேசியாவில் தானே உங்கள் ஆடியோ லான்ச்சே நடந்தது ஜனநாயகனுக்கு. நீங்கள் தமிழ்நாட்டில் வைக்காமல் அங்கே தானே வச்சிங்க. அப்படி இருக்கும்போது இந்த இடைத்தேர்தல் பிரச்சாரத்துக்காக இதையெல்லாம் பேசுகிறார். என்னை கண்டு அவர்கள் அஞ்சி ஓடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி. ஆனால் கரூர் சம்பவம் நடந்தபோது ஓடி ஒளிந்து கொண்டு 72 நாள் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருந்த தைரியசாலிகள் தான் இவர்கள். அன்னைக்கு வந்து யாரும் மீடியாவை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கோ எதுக்கோ அவர்கள் வந்து தயாராக இல்லை. இப்போ வரைக்கும் அவர் வரமாட்டுறாரு. ஆமாம். விஜயை பொறுத்த வரைக்கும் அது நீ எப்போவுமே நீங்கள் அவர் மீடியா முன்னாடி பார்க்கவே முடியாது. மோடியாவது அமித்ஷாவை பேச விட்டு பக்கத்தில் அவர்கிட்ட கேளுங்கன்னாரு. விஜய் அதுக்கும் தயார் இல்லை போல. ஆமாம். அது எந்த காலத்துலேயும் அவர் மீடியாவை சந்திக்க மாட்டார். இப்படி கரூர் சம்பவத்தில் வந்து ஓடி ஒளிந்து கொண்ட கோழைகள் இன்னைக்கு ஆட்சியெல்லாம் பிடிச்சோன்னா அவர்கள் பெரிய வீராதி வீரர்கள் போல வந்து தங்களை சித்தரிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போவும் அவர்கள் வந்து கோழைகள் தான். இப்போ விஜய் மட்டும் இல்லை, ஆதவர்ஜுனாவோ சிடிஆர் நிர்மல்குமாரோ அவங்க சொல்கிறத நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடணும். குறுக்கு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க. இது முடிஞ்சது. அரவிந்த் ஆதவர்ஜுனா கிட்ட தேர்தலுக்கு முன்னாடி கேள்வி எழுப்பினார். இதே கரூர் ஸ்டாம்பேடை ஒட்டி அந்த அப்பாவி 2 பெற்றோர்களுக்கு தெரியாமலேயே அவங்கள்ட்ட வேலை வாங்கி தரேன்னு ஒருத்தர்கிட்ட கையெழுத்து வாங்கி, ஒருத்தர்கிட்ட மனு போட்டதே தெரியாமல் இப்படி கையெழுத்து வாங்கி சிபிஐ கோரி மனு போட்டாங்க. அது குறித்த கேள்வி எழுப்பும் பொழுது கத்துறாரு, நீங்க என்ன திமுகவா? திமுக இப்படி அந்த பிரஸ் மீட்லயே வந்து கொதிச்சாரு ஆதவர்ஜுனா. அதுக்கு பதிலே சொல்லலை. அதான் இப்போ அந்த மாதிரி யாராவது பத்திரிகையாளர்கள் கேட்டாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து பதில் கிடையாது. இப்போ ஆளுங்கட்சின்றதுனால இந்த திமிர் வந்து இன்னும் அதிகமாக தான் இருக்குமே தவிர குறைவதற்கு வாய்ப்பில்லை. அவர்கள் எந்த காலத்திலையும் ஒரு சராசரியான ஒரு நிருபரோ செய்தியாளரோ கேட்கக்கூடிய ஒரு சாதாரணமான கேள்விகளை கூட அவர்கள் அங்கீகரிக்கிறது இல்லை, அதை அனுமதிக்கிறது இல்லை. இப்போ இன்னைக்கு மேடையில் பேசுகிறப்ப விஜய் வந்து ஒரு ஆக்ஷனை வந்து இன்னைக்கு பண்ணி காட்டினார். அதாவது என்னன்னா, நான் தைரியமாக சொல்கிறேன், ஊழல் பண்ண மாட்டேன், ஊழல் பண்ண விட மாட்டேன், ஒரு பைசா கூட சம்பாதிக்க மாட்டேன், லஞ்சம் வாங்க மாட்டேன் அப்படின்னு இதை சொல்கிற தைரியம் அவங்களுக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேஷும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. நான் சொன்ன மாதிரி அவங்களால ஓப்பனாக சொல்ல முடியுமா? அந்த தில்லு இருக்கா, திராணி இருக்கா? ஒரு கிடையாது. இது வந்து ஒரு முதல்வருக்கு அழகா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதாவது கெட்ட வார்த்தையை வந்து மறைமுகமாக பேசுறது, கெட்ட வார்த்தையை நேரடியாக பேசாமல் அந்த இடத்துல சைலண்டாக விட்டுறது. இப்போ போன திருச்சி கிழக்கில் சொன்னார்ல, நான் கவர்ச்சினால தான் நான் ஜெயிச்சிட்டேன்னு வந்து சொல்கிறாங்க. நான் என்ன வாயில் வந்துட போகுதுன்னு சொன்னார் இல்லையா?
சொல்ல வர்றது என்ன, நான் அவுத்து போட்டா நிற்கிறேன் இதானே சொல்ல வந்தார். அப்போ இங்கே என்ன சொல்ல வர்றாரு, என்ன மைத்துக்குன்னு சொல்ல வர்றாரா, ஏதோ ஒன்று. அப்போ இந்த கெட்ட வார்த்தைகள் அதை வந்து ஒரு முதல்வராக இருக்கிறவர் அவர் நேரடியாக பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கக்கூடிய அவருடைய ரசிக குஞ்சுகள்லாம் எந்த அளவுக்கு பேசுவாங்க, அணில் குஞ்சுகள் எந்த அளவுக்கு பேசுவாங்க, சமூக வலைத்தளங்களில் அவங்களுக்கு எதிராக கருத்துறவங்கள எப்படி அநாகரிகமாக வந்து வசைப்படுறாங்க அப்படின்றது வந்து பொருத்தமாக இருக்குது. அவங்க வந்து தெரியாமல்லாம் பேசி விஜய வந்து யாராவது அப்படி கொஞ்சம் ஒரு லிமிட்டை தாண்டிட்டா உடனே கைது பண்ணிடுவாங்க. ஆமா ஆமா, அது நீங்க பேசக்கூடாது. நாங்க கெட்ட வார்த்தையெல்லாம் நாங்க தான் பேசுவோம், நீங்க யாரும் எங்களை பத்தி பேசக்கூடாது. அதனால வந்து விஜய் என்ன செய்கிறாரோ அதை அவர் ரசிகர்கள் சமூக வலைத்தளங்களில் செஞ்சுட்டு இருக்காங்க. சமூக வலைத்தளங்களில் அவங்க ரசிகர்கள் என்ன செய்கிறாரோ அதை ஒரு தலைவர் ஊக்குவிக்கிறார். அப்படிதான் அதை பார்க்க முடியுது. இப்போ இதுல இன்னொரு இடத்துல விஜய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வர்ற விஜய், நமக்கு இத்தனை வழிகளை காயங்களை கொடுத்தவங்களுக்கு நடந்து முடிஞ்ச 2026 தேர்தலில் பதிலடி கொடுத்துட்டீங்க, அவங்க இனி எப்பவுமே எழ முடியாத பதிலடியை அடுத்தடுத்து நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றாரு. இப்போ இந்த வெளிப்படையா வந்து தேர்தல் பிரச்சாரம், ஆமா, அந்த 41 உயிர்களை வைத்து மீண்டும் அப்படி வந்து பேசுறாரு. இதுக்கு ஒரு எண்டே இல்லையா? ஏன்னா உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதிகள் மேற்பார்வையில் சிபிஐ அந்த வழக்கை வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க, கரூர் ஸ்டாம்பேடு கேஸு. ஆனால் இவங்க தொடர்ச்சியாக இதை பேசுகிறாங்களே. ஏற்கனவே ஆதவ அர்ஜுனா பேசினாரு, இப்போ முதலமைச்சரே வந்து பேசியிருக்கிறாரு. எப்படி அந்த வழக்கு நேர்மையாக நடைபெறும் அப்படின்னு ஏதாவது நம்பிக்கை இருக்குமா? சந்தேகமாக தான் இருக்கு. திமுக அதிமுக 2 பேரும் கள்ள கூட்டணின்னு விஜய் சொல்றாரு. தீய சக்தி, தீர்ந்து போன சக்தி, கள்ள கூட்டணின்னு. ஆனால் உண்மையாக பிஜேபிக்கும் தாவேகாவுக்கும் தான் கள்ள கூட்டணி இருக்குதோ அப்படின்றத நம்ம வந்து சந்தேகப்பட வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால் சிபிஐ விசாரணை எப்படியெல்லாம் போகும், என்ன மாதிரி ஒரு இந்த வழக்கு போகும் அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் அவங்க வந்து கொடுக்காம விஜய் அப்படி பேசுவதற்கான சாத்தியம் இல்லை. அவர் கடைசியாக சிபிஐ விசாரணை போகும்போதே அதை விட்டு வெளியே வரும்போதே பிரச்சாரம் மாதிரி பண்ணுற மாதிரி கையை தூக்கிட்டு அப்படி தான் வராரு. அடுத்து இந்த கரூரில் இடைத்தேர்தல் வரப்போகுது. இந்த இடைத்தேர்தலுக்கான ஒரு பிரச்சாரமாகத்தான் விஜய் இந்த கரூர் கூட்டத்தை நடத்தியிருக்கிறாரே தவிர வேற எதுவும் அவருக்கு நோக்கம் இல்லை. உண்மையிலே பாதிக்கப்பட்டவங்களை பார்க்கணும், ஆறுதல் சொல்லணும் அப்படின்றதெல்லாம் அவருடைய நோக்கம் இல்லை. அடுத்தது மக்கள் பாடம் போட்டிட்டாருன்னு சொல்றாரு. அந்த கரூரில் வெற்றி பெற்றது அதிமுக. எம்ஆர் விஜயபாஸ்கர் தான் ஜெயிச்சிருக்காரு, தோத்து போயிட்டாரு. மதியழகன் தோத்து போயிட்டாரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் 41 பேர் இறந்த தொகுதியிலேயே தாவேக்கா ஜெயிக்கவில்லை. மாநிலம் முழுவதுமே உங்களுக்கு பெரும்பான்மையும் கொடுக்கப்படலை. இப்படி இருக்கும்போது மக்கள் வந்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, என்னை தான் முதலமைச்சர் ஆகிட்டாங்க. மக்கள் உங்களுக்கு 108 சீட்டு தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அவர் இன்னைக்கு போனதனுடைய முக்கியமான நோக்கமே இந்த 41 பிணங்களை வைத்து பச்சையாக ஒரு தேர்தல் பிரச்சாரம் செய்கிறது. அது மட்டும்தான் இவருடைய நோக்கமே தவிர, அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 41 பேர் இறந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் தமிழக வரலாற்றில் இது வரைக்கும் நடந்ததில்லை. அப்போ அதை மட்டும் பேசிட்டு முன்னாடி இருக்கிற அந்த மக்களை எல்லாம் எழுந்து நின்று ஒரு 2 நிமிடம் அஞ்சலி செலுத்துங்க அப்படி ஏதாவது பண்ணியிருக்காருன்னா அப்படி எதுவும் இல்லை. அதில் ஆரம்பித்து பஞ்சு டயலாக்கு, கைதட்டு, ஆரவாரம், எங்கள் விஜய் இதுதானே வந்து ஓடிட்டு இருக்குது. அப்போது ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்காகத்தான் இவர் கரூருக்கு போயிருக்காரே தவிர இறந்து போனவங்க அந்த சம்பவத்திற்காக இவர் போகலை. அதே போல் சட்டமன்றத்தில் பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு சொன்ன உடனே அது மட்டும் அந்த வார்த்தையை தான் சொன்னேன், உடனே தெரிச்சு வெளியே எதிர்கட்சிகள்லாம் வந்து ஓடுறாங்க. இனி வந்து சபாநாயகர்கிட்ட சொல்லி கதவெல்லாம் டோரெல்லாம் லாக் பண்ணிட்டு தான் நான் வந்து பேசலான்ட்டு இருக்கிறேன். என்ன பேசவே இல்லைன்னாங்க. 5 நிமிஷம் வந்து நான் குளத்தூரில் பேசினேன், அதுக்கே வந்து முடிஞ்சிருச்சு ஸ்டாலினோட கதை அப்படின்னு தொடர்ச்சியாக பேசுகின்றார். ஒரு பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற ஊழல் அவங்க தான் பண்ணுறாங்க, நாங்கள் ஒரு தூய்மையான சக்தி அப்படின்றத அந்த பேச்சு முழுக்க நிறுவுறாரு. யாராவது உங்கள்கிட்ட லஞ்சம் கேட்டால் தர முடியாதுன்னு சொல்லுங்க, நான் உங்களோட தான் நிற்பேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஊட்டும் விதமாகவும் விஜய் வந்து பேசியிருக்கிறாரு. இது பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ தாவே காட்சியில் எப்படி நடக்குதுன்னா, எங்கள் விஜய் என்ன ஆள்றாரு, லஞ்சம் கொடு, மாமூல் கொடு, இதுதான் ஓடிட்டுருக்கு. இவர் என்ன சொல்கிறாரு, லஞ்சம் கேட்டால் விஜய் என்ன ஆட்சி நடக்குது, கொடுக்க மாட்டேன்னு சொல்லுன்றாரு. அப்படி இல்லை, யதார்த்தத்தில் விஜய் என்ன ஆட்சி நடக்குது, மாமூலை கொடு. ஃபஸ்ட்டு வேலூரில் ஆரம்பிச்சுது, செங்கல் சூளையில் ஒரு சூளைக்கு 1 லட்ச ரூபா தரணும். அது இப்போ எங்கே வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா, அரசு வழக்கறிஞர்களை நியமிக்கிறதுக்கு
அவங்க கட்சிக்காரங்களே இப்போ உங்க சேனல்ல பேட்டி ஆமா, கொடுத்துருக்காங்க. ரமேஷ் மணிகண்டன் அவரும் டிவிக்கு ஆ. பாதிக்கப்பட்ட ஞான சௌந்தரி அவங்களும் அவங்களும் விழுப்புரம் TVக்கு. மாவட்ட இணை செயலாளர். ஆமா. இப்போ அவங்க சொன்னதுல இருந்து அவர் எவ்வளவு சொல்றாரு? 1000 கோடின்னு சொல்றாரு. ஆமா. சரி, 1000 கோடியோ 500 கோடியோ 300 கோடியோ இருக்கட்டும். ஒரு அரசு வழக்கறிஞரை வந்து நியமிப்பதற்கே நீங்க வந்து இவ்வளவு லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்குறீங்க. அதுல பல பேர் வந்து பிராக்டிஸ் பண்ணாத ஆமாவோட வக்கீல்கள். அவங்களுக்கு ஒரு பெட்டிஷன் தயாரிக்கிறது கூட தெரியாதுன்னு அவர் சொல்றாரு. ஆமா. இதை புசி ஆனந்திட்ட போய் சொன்னா தெரியாதா? அதனால என்ன, போய் கத்துக்கிட்டோம். ஆமா. காசை கொடுக்கணும், நீ வந்து போஸ்ட்டை போடு. இது மனு தயாரிக்க தெரிலன்னு நான் போய் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ செங்கல் சூளையில் ஆரம்பித்து இன்றைக்கி அரசு வழக்கறிஞர் வரை உங்கள் கட்சிக்காரங்க இந்த லஞ்சம் வாங்கியிருக்காங்களா இல்லையா? அப்புறம் நீங்கள் திருவாரூர் தஞ்சாவூர் சைடு ஒவ்வொரு டாஸ்மாக் கடையும் நீங்கள் மாமூல் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு அந்த கடைகள்லாம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க. இதுவும் நடந்திருக்கு. அதனால் அப்புறம் சேலத்தில் வந்து 100 நாள் வேலை திட்டம், ஆமா. அதில் வந்து நாங்கள் சொல்கிறவங்களுக்கு தான் வேலை கொடுக்குற மாதிரி செஞ்சிருவோம், எல்லாரும் வந்து எங்களுக்கு கமிஷன் விட்டுங்க, ஆமா. இப்படி பச்சையாவே கேட்டிருக்கிறாரு. ஆமா, எங்க கட்சிக்காரங்க மட்டும்தான் இந்த வேலையும் செய்யணும் அப்படின்னு மிரட்டினதெல்லாம் மிரட்டினதெல்லாம் வந்து நடந்திருக்கு. அப்போ எல்லா இடத்துலையுமே தாவேகா என்ற ஒரு புதிய கட்சி, ஆளும் இது கட்சி. மட்டும் இல்ல, பாலியல் குற்றங்கள்லாம் இருக்குது. இல்லை, அது ரெண்டாவதா வரேன். ஃபர்ஸ்ட் லஞ்சம் வாங்கலன்றது வந்து பொய். அடுத்தது விஜய் வாயை திறக்கலைன்னு எதற்காக எதிர்க்கட்சிகள் சொன்னாங்க? நீ விஜய் ஆட்சிக்கு வந்த உடனேயே இந்த பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சிருச்சு. கோவையில் அந்த சிறுமியில் துவங்கி அடுத்தது வந்து தாவேகா ஸ்ரீவைகுண்டம் அந்த எம்எல்ஏ சரவணன் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே வந்து பாலியல் குற்றங்கள், நூற்றுக்கணக்கான கொலைகள், நூற்றுக்கணக்கான பாலியல் வன்முறைகள். அதில் சில பாலியல் வன்முறை தாவேகா சம்மந்தப்பட்டவங்களா இருக்கிறாங்க. இதுக்கு தான் வாயை தரங்க அப்படின்னு வந்து திமுகவோ இவங்கெல்லாம் கேட்டாங்களே தவிர அதுக்கு விஜய் வந்து வாயை திறக்கலை. அன்னைக்கும் வாயை திறக்கலை, சட்டசபையிலையும் வாயை திறக்கலை, இன்றைக்கும் வாயை திறக்கலை. அப்போ இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லணும்ல. இவ்வளவு வன்முறை வந்து நடந்திருக்குது. இதுக்கு முன்னாடி திருச்சி கிழக்கில் பேசும்போது என்ன சொன்னார்? அதாவது திமுக ஆட்சி காலத்தில் போதைப்பொருள் வியாபாரம் கொடிகட்டி பறந்துச்சான். அப்போவே சரி பண்ணியிருந்தால் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் வந்திருக்காதான். அது சரி பண்ணாததுனால இன்னைக்கு நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அல்ல, இன்னொன்று என்ன சொல்கிறாரு? சிங்கப்பெண் அதிரடிப்படை போட்டோம். இப்போ சிங்கப்பெண் அதிரடிப்படை என்ன சொல்கிறாங்க? ரீல்ஸ் எடுத்து போட்டுட்டு இருக்காங்களே தவிர அந்த படை ஆரம்பித்ததுனால எங்கேயுமே பாலியல் குற்றங்கள் குறைஞ்சிருச்சு அல்லது நிற்கிது. அவங்களுக்கு எஃப்ஐஆர் போடுற அதிகாரமே இல்லையே. ஆமாம், கிடையாது. அவங்க கூட்டிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கணும். ஆமாம், ஒரு ரோந்து போகிற ஒரு போலீஸ் பிரிவு தான் அவங்க. முறையாக நீங்கள் ஸ்டேஷனில் ஹேண்ட் ஓவர் பண்ணி தான் கேஸ் போடணும். அப்போ இதெல்லாம் எதுக்கு? சிங்கப்பெண் வந்து நான் ஆரம்பிச்சிட்டேன், இதன் மூலமாக நீ பாலியல் வன்முறை வந்து நடந்தாலும் நடக்கலைன்னாலும் இதை வைத்து கொண்டு நான் செஞ்சிட்டேன்னு ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கு தான் அவர் முன் வந்திருக்கிறாரே தவிர உண்மையிலேயே விஜய் அந்த பதவிக்கு வந்து 50-60 நாட்களில் இந்த கொலைகளும் பாலியல் குற்றங்களும் அதிகரிச்சிருக்கு. சொல்லப்போனால் ரவுடிகளுக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு சுதந்திரமாக அவங்க நடமாடுறாங்களா? சரி, விஜய் ஆட்சி தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து இறங்கி வேலை செய்கிறாங்களா அப்படின்னு தெரியல. அவ்வளவு வன்முறை குற்றங்கள் நடக்குது. ஓகே, அதே போல் எங்களை வந்து வாஷிங் மிஷின் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, திமுக தான் வெண்டிங் மிஷின் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதே மேடையில் இன்றைக்கு கரூர் விஜயபாஸ்கர் இருக்காரு, எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து பேசுகிறாரு. அவர் ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொன்னார். அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சாராம், என் தோல் மேலே கையை போட்டு ஒரு ஃபோட்டோ நான் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி. அதாவது விஜய் வந்து அவரோட தோல் மேலே கையை போடணும். உடனே நிறைவேற்றிட்டாராம். சிலுத்துருச்சான், கையெல்லாம் வந்து இப்பயும் புல்ல அரிக்குது அப்படின்னு வந்து பேசுறாரு. இப்படி வாஷிங் மிஷின் நாங்க கிடையாது அப்படின்னு விஜய் சொல்லிருக்கிறாரு. அது பற்றி என்ன நினைக்கிறீங்க? அந்த அரசியல் குதிரை பேரம் என்பது விஜய் ஆட்சிக்கு வந்த உடனே ஆரம்பிச்சிட்டாங்க. அமமுக எம்எல்ஏ காமராஜில் துவங்கி இன்னைக்கு கரூர் எம்ஆர் விஜயபாஸ்கர் வரைக்கும் அது நடந்திருக்குது. இப்போ 6 அதிமுக எம்எல்ஏகளை விலைக்கு வாங்கி அதை ராஜினாமா பண்ண வைத்து அங்கே இடைத்தேர்தல் வந்தால் அங்கே தாவேகா வெற்றி பெறும் அப்படின்ற நோக்கத்துக்காகத்தான் அந்த 6 பேர் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறாங்க. கீழே சபாநாயகர் அடுத்து இதோட நிக்க போறது இல்லையா? அடுத்து வந்து பாலகிருஷ்ண ரெட்டி, கேபி அன்பழகன், இவங்க 2 பேரும் அடுத்து வர இருக்காங்க. ஆமா, அவங்க எடப்பாடி கூட்டத்தில் கலந்துக்கல. ஆமா, அது 6, 8 ஆகலாம், 8, 10 ஆகலாம். இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இப்படி அப்பட்டமான குதிரை பேரத்தை பண்ணிட்டு, அதுவும் நீங்க மற்ற குதிரை பேரங்கள்லாம் கமுக்கமாக நடக்கும். நீங்க பிஜேபி பண்றதோ இதுக்கு முன்னாடி வரலாற்றில் நம்ம பார்த்ததெல்லாம் இது அப்பட்டமா நடக்குது. விஜய் மறுக்கிறாரு,
குதிரை எங்க பேரம், அவர் கழுதை மறுக்கட்டும். பேரம்லாம் அதெல்லாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. மறுக்கட்டும், வீடியோ விஷுவல்ல பாருங்க. சபாநாயகர்கிட்ட ராஜினாமா கடிதம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஆதவர்ஜனாவை பார்க்குறாங்க, பொன்னாடை போத்துறாங்க. உடனே அவர் உறுப்பினர் அட்டையை கொடுக்குறாரு. இந்த மாதிரி வெளிப்படையான குதிரை பேரம் எங்கேயாவது நடந்திருக்கா? கமுக்கமாக நடக்கிற குதிரை பேரத்தை வெளிப்படையாக நடத்தின ஒரே கட்சின்னா அது தாவேகா தான். எதற்காக இவர்களை ராஜினாமா பண்ண வைக்கிறீங்க? அப்போ உங்கள் சொந்த பலத்தை பெரும்பான்மையை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தாவேகா டீம் வந்து இந்த எம்எல்ஏக்களை வளைத்து வளைத்து பேசிட்டு இருக்காங்க. இதுல தீர்ந்து போன சக்தின்னு அதிமுகவை சொல்றாரு. ஆமா, இன்னைக்கு பேசினாரு. ஆமா, இப்ப தீர்ந்து போன சக்தியா இருந்தா அதிமுகவில் எப்படி 47 எம்எல்ஏ ஜெயிக்க முடியும்? திமுக தீய சக்தினா அவங்க எப்படி 59 எம்எல்ஏக்கள் ஜெயிக்க முடியும்? அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது இவர் இடைத்தேர்தலில் அந்த தொகுதிகளை மீண்டும் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக இதை சொல்றாரே தவிர, இவர் மீது நேரடியாக வைக்கப்பட்ட அந்த குதிரை பேர குற்றச்சாட்டுக்கு அன்னைக்கும் சட்டமன்றத்திலையும் பதில் சொல்லலை, இங்கேயும் பதில் சொல்லலை. சிபிஎம் சண்முகம் அவர் கூட கடைசியா பேசுறப்ப அதை வந்து சொல்லியிருந்தார், இப்படி சேர்க்க கூடாது அப்படின்றத சொல்லியிருந்தார். கடுமையாக பேசலனாலும் அதை சொல்லியிருந்தார். அதுக்கெல்லாம் அவங்க கூட்டணி கட்சியே எதிர்க்கிறதுனா கூட அவரால். ஆமா, இல்லை அதுக்கு பிறகு கேட்கும்போது நாங்கள் சொன்னதுனால நாளோட நின்றுச்சு ஆமா அப்படின்னு பெருமையாக வேற சொன்னாங்க. ஆமா, அதுக்கு பிறகு அது பெருமையாக சொல்கிற அளவுக்கு முடியலை. அது நிற்கவும் இல்லை. 5-6ன்னு போயிருச்சு. இப்போ உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா, இப்போ திருமாவளவன்ட்ட கேட்டாங்கன்னா, அது வந்து அதிமுகவினுடைய பிரச்சனை, தாவேகனுடைய பிரச்சனை, எதுக்கு எங்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அந்த கூட்டணி கட்சிகளால் கூட இந்த குதிரை பேரத்தை ஒரு நிறுத்த முடியாத அளவுக்கு ஒரு ஜோராக அந்த வியாபாரம் நடந்து கொண்டிருக்குது. அதில் இவங்க லீமாரோஸ் இதுலேருந்து வந்தாங்களே, ஐஜேகேலேருந்து வந்த லீமாரோஸ் இன்னைக்கு அதிமுகவில் இருந்துக்கிட்டு அவர்கள் இந்த வேலையை வந்து செய்கிறாங்க. இங்கே ஆதவர்ஜனா அவங்கள ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த குதிரை பேரம் பற்றி பலரும் வந்து விமர்சனம் பண்ணிட்டாங்க, கூட்டணி கட்சிகளும் அதை கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க. இருந்தும் விஜய் அதை தொடர்ந்து செய்வதற்கான காரணம் என்ன? அப்போ நமக்கு கிடைக்கல, பெரும்பான்மை கிடைக்கல, அப்போ விலைக்கு வாங்கி இந்த பெரும்பான்மையை காப்பாற்றிக் கொள்வோம் அப்படின்ற அந்த நோக்கம்தான் அதுக்கு காரணமே தவிர, மற்றபடி இவர்கள் அரசியல் தூய சக்தி என்பது அது இல்லைன்றது நிரூபணம் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ அடுத்து விஜய் ஒன்றிய அரசு குறித்து, பாஜக குறித்து அவர் வந்து பேசுறதே இல்லை அப்படின்னும் இன்றைக்கு அது குறித்து வந்து பேசியிருக்கிறார். அதில் என்ன சொல்றாருன்னா, தொகுதி மறுவரையறை மீண்டும் செய்ய போறதா வந்து பேச்சு வருது, ஒருபோதும் நாங்கள் வந்து அனுமதிக்க மாட்டோம், தமிழ்நாட்டு இடங்களை விட்டு கொடுக்க மாட்டோம், தொகுதிகளை விட்டு தர மாட்டோம் அப்படின்னு விஜய் வந்து பேசியிருக்கிறாரு. பாஜகவுக்கு எதிராக பேசலன்னு தொடர்ந்து விமர்சனங்கள் வந்த நிலையில விஜய் இப்படி பேசுனதை என்ன கருதுறீங்க? அப்போ கூட பாஜகன்னு சொல்லலை. ஆமா, சொல்லலை. ஒரு ஒன்றிய அரசு ஆமாம் அந்தரமாக வந்து டீலிமிட்டேஷன் அப்படின்னு தான் சொல்லாரே தவிர, இந்த டீலிமிட்டேஷன்னா என்ன, அது பிஜேபி எதற்காக கொண்டு வருகிறது, வட இந்தியாவில் எப்படி சீட்டு அதிகரிக்க போகுது, தென்னிந்தியாவில் எதிர்க்கட்சிகள் அல்லது பிஜேபி ஆளாத மாநிலங்களில் எப்படி குறைக்க போகுது, மக்கள் தொகை பிரச்சனை, இதெல்லாம் அவருக்கு வந்து விவரம் என்ற அடிப்படையிலையும் அது வந்து தெரியாது. அப்புறம் பிஜேபியை பற்றி பேசும்போதெல்லாம் ஒரு அனாமதேய விஷயங்களை பற்றி பேசுவது போல விஜய் பேசுகிறார். அது பிஜேபி தான் காரணம் அப்படின்றத சொல்கிறதில்ல. இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு தான் அவர் பிஜேபியை நேம் பண்ணாமல் எங்கேயுமே பேசாமல் பிஜேபி எதிர்ப்பை வந்து கைவிட்டதுக்கு இந்த கரூர் சம்பவம் வந்து ஒரு துவக்கம் அப்படின்னு சொல்லலாம். அப்பையிலிருந்து இன்று வரை அவர் இந்த பிஜேபி இடைக்காலத்தில் நடத்தின பல பிரச்சனைகள் குறித்து எதுக்கும் அவர் பேசலை. டீலிமிட்டேஷன் மட்டும் இல்லை, இப்போ கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தேவாலயங்கள் தாக்கப்பட்டன, பாதிரியார்கள். இந்த அரசு தானே வந்து 100 நாள் 125 நாள் வேலை திட்டமா இப்ப மாத்திருக்கிற ஒன்றிய அரசினுடைய அந்த விபிஜி, அதை பத்தி பேசல. அதுக்கு இப்ப மாநில அரசு 1000 கோடி ஒதுக்குனது, இப்ப 5000 கோடி ஒதுக்குறாங்க. அந்த கூடுதல் நிதி சுமை அதை பற்றி பேசல. அடுத்தது இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட், அந்த அது பண்ண கிறிஸ்தவ தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை குறிவைக்கக்கூடியது, அதை பத்தி பேசல. அப்படி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அப்ப பிஜேபியை பற்றி பேசாம வந்து ஒத்துக்கிட்டாங்களே. விசி துணைவேந்தர்களை தேர்ந்தெடுக்கின்ற தேடுதல் குழுவில் யூஜிசி உறுப்பினரை சேர்த்துக்கலாம். இதை விட இனி எவ்வளவு பாஜகவுக்கு ஜால்ரா போட முடியும்? அப்ப எல்லா விஷயங்களும் நடக்குது. இல்ல ஆளுநர் வரும்போது வந்தே மாதரம் பாடப்படுகிறது, 2 வாட்டி தேசிய கீதம் பாடப்படுது. தமிழ் தாய் வாழ்த்துக்காக டெல்லியில போய் மோடிட்ட ஒரு அனுமதி வாங்கிட்டு வந்தாரு. அடுத்தது நாங்கள் தேவையில்லாமல் பிஜேபியை பகைத்து கொள்ள மாட்டோம் அப்படி ஓப்பனாக டிக்ளேரே பண்ணிட்டாங்க. அப்போ இதுலேருந்து என்னன்னா, திமுக வந்து தேவையில்லாமல் பிஜேபியை பகைத்து கொண்டதா இதுக்கு அர்த்தமாகுது.
அப்போ பிஜேபியோட தமிழ்நாட்டின் பகை என்பது வந்து தேவையில்லாமல் அப்படின்னு இவர் ஒரு புது நரேட்டிவை கொண்டு வந்திருக்கிறாரு. உண்மை அப்படி இல்லை. பாஜக ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சட்டத்தின் மூலமாகவும் அது மாநிலத்தினுடைய உரிமைகளை பறித்து கொண்டிருக்கிறது. சிறுபான்மை மக்கள் மீது அடக்குமுறையை ஒவ்வொரு நாளும் வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த காலகட்டத்தில் தான் சிஏ இதெல்லாம் வந்து அமல்படுத்தப்பட்டு அஸ்ஸாம்லேயோ அல்லது மேற்கு வங்கத்திலேயோ இருக்கக்கூடிய முஸ்லீம்கள்லாம் பிடிச்சு கொண்டு பார்டரில் விடுறாங்க. அவங்க அல்லது எஸ்ஐஆரில் வந்து அவங்க வந்து ஓட்டு போட முடியலை. கொத்து கொத்தாக அந்த மக்கள் ஓட்டு போட முடியாது அப்படின்ற நிலையை நோக்கி தள்ளப்படுறாங்க. வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி தோற்றுறதுக்கு அதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம். அப்போ இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் வந்து பேசாமல் விஜய் காலத்தில் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல வரேன். இப்போ திமுக காலத்தில் இருந்ததை விட இன்னும் அதிகமான தாக்குதலை மோடி அரசு தொடுத்திருக்கிறது. அப்போ அதை பற்றிலாம் பேசாமல் இவர் பிஜேபியோட கள்ள கூட்டணி வைத்து கொண்டிருக்கிறார். ஆளுநரோடையும் பிரச்சனை இல்லை. ஆளுநர் ஆய்வு பணி செய்கிறத பற்றி இவருக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஆதவ அர்ஜுனா பேசுறதை பற்றி சிபிஐக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமாம், சிபிஐ கம்முன்னு இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டு அதை பேச்சுரிமை அப்படின்னு சொல்லி அதை கண்டுகொள்ளாமல் இருக்குது. அப்போ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது பிஜேபியும் விஜயும் கள்ளக்கூட்டணி வைத்திருக்கிறார்கள் என்பது நிரூபணமாகுது. ஆனால் அவர் வந்து திமுகவும் அதிமுகவும் ஒரு கூட்டு களவாணிகள். தீய சக்தி வந்து இப்போ யாரோட கதவை போய் தட்டிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? வர்ற இடைத்தேர்தலில் மக்கள்கிட்ட நிரூபிங்க, நீங்க 2 பேரும் கூட்டு களவாணிகள் இல்லை அப்படின்னு நிரூபிங்க, தனித்தனியா போட்டியிடுங்க அப்படின்னு விஜய் வந்து பேசி இருக்கிறார். அதே போல பேச்சினுடைய இறுதியில் இடைத்தேர்தலில் வந்து ஜெயிக்க வைங்க அப்படின்னு வந்து பேசியிருக்கிறாரு. திருச்சி கிழக்குலயும் அதான் விஜய் பேசினாரு, இங்கேயும் அதான் பேசியிருக்கிறாரு. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சா நமக்கு வந்து தோத்துருவோமோன்னு ஒரு பயம் வந்துருச்சு அவருக்கு. அதனாலதான் அது அப்படி வந்துடக்கூடாதுன்றத சவாலா சொல்றாரு. திமுக அதிமுக கள்ள கூட்டணின்னு சொல்றதுக்கு காரணம் வந்து அதுதான். அடுத்தது, நம்ம போன தேர்தலில் விஜய்க்கே நம்ம ஜெயிப்போன்னு நம்பி இருக்க மாட்டார். ஏதோ ஒரு குருட்டாம்போக்கில் ஜெயிச்சு வந்தாச்சு. இப்போ ஜெயிச்சு வந்த பிறகு இடைத்தேர்தலில் அவ்வளோ சுலபமாக வெற்றி இருக்காது அப்படின்றதுக்காக தான் அவர் இந்த மாதிரி சபதங்கள் இதெல்லாம் எடுத்து விடுறதுக்கு காரணம். அது வந்து ஒரு சுமூகமான வெற்றியாக இருக்காது. இப்போ திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சிருக்கிறதால் வரக்கூடிய அபாயத்தை விட பிஜேபியும் விஜயும் வைத்திருக்கின்ற கூட்டணியினால் வரக்கூடிய அபாயங்கள் தான் அதிகம். அந்த அபாயங்களை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆளுநரை பற்றி எதிர்ப்பு இல்லை, மோடியை பற்றி எதிர்ப்பு இல்லை, ஒன்றிய அரசு கொண்டு வருகின்ற இந்த ஒடுக்குமுறை சட்டங்களை பற்றி எதிர்ப்பு இல்லை. அதனால் அந்த கூட்டணி தான் இன்னைக்கு தமிழக மக்கள் முன்னாடி உள்ள அபாயமே தவிர திமுக அதிமுக கூட்டணி வச்சுட்டதுனால வரக்கூடிய அபாயம் என்பது ஒன்றுமே இல்லை. இப்போ கடந்த 2 நாட்களாக நிர்மல்குமாரும் சரி தாவேகாவினரும் தொடர்ந்து வந்து சொன்னது என்னன்னா, அங்கே கரூரில் போய் நலத்திட்டங்கள் வந்து செஞ்சால் உங்களுக்கு என்ன பிரச்சனை, கரூர் போகிறது உங்களுக்கு என்ன பயம், இதை வந்து சொன்னாங்க. நலத்திட்டங்கள் அங்கே போய் மக்களுக்கு, அதாவது அரசு வேலை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்து விடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் தொடர்ந்து இப்படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க, திமுக இப்படி பண்ணுது, எதிர்க்கிறாங்க, இப்படி ஒரு பிரச்சாரத்தை கட்டமைச்சாங்க. ஆனால் அங்கே போய் அவர் டோட்டலாக அந்த கரூர் கேஸில் ஆதவ அர்ஜுனா பேசுனதை திரும்பவும் பேசுகிறாரு. என்ன இதில் அடுத்து நடக்கும்னு நினைக்கிறீங்க? சிபிஐ இதில் வந்து தலையிடுவாங்களா? ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற அந்த நீதிபதிகள் அஜய் ரஸ்தோகி அவர் வந்து தலையிடுவதற்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா திமுக சார்பில் RS பாரதி வந்து மனு கொடுத்துருக்கிறாரு. அதில் என்ன நடக்கும்? அந்த மனு கொடுத்தது பிறகே சிபிஐ தரப்புல இருந்தோ அந்த நீதிபதி தரப்புல இருந்தோ ஒன்றும் எந்த பதிலும் இல்லை, அமைதியாக தான் இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்தவரை விசாரிக்கிறதெல்லாம் விசாரிச்சாச்சு, இனி ட்ரையலுக்கு போய் வந்து வழக்கு நடத்த வேண்டியதான் அப்படின்ற ஒரு நினைப்பில் இருப்பாங்க. மற்றபடி விஜய்க்கும் பிஜேபியும் என்ன பேரம் நடத்திருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ இன்னைக்கு விஜய் ஆதவ அர்ஜுனா பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது சிபிஐயினுடைய விசாரணை எப்படி போகும், அதை விஜயை ப்ளேம் பண்ணாமல் நிர்வாகம், மாநில அரசு, போலீஸு இவங்க பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு முடிச்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது. அதன் மூலமாக இந்த மொத்த பழியும் இதற்கு முன்னாடி இருந்த திமுக அரசு ஸ்டாலின் மேலே வந்து போட்டுட்டு விஜயை தப்புவிப்பதற்கான ஒரு திட்டமாக இருக்கலாம். பதிலுக்கு விஜய் இப்போவே நடந்துகிட்டு இருக்கிறது போல பிஜேபி எதிர்க்கிறது இல்லை, ஒன்றிய அரசுன்னு சொல்கிறது இல்லை, அவங்க கொண்டு வர்ற சட்டத்திட்டங்களையும் எதிர்க்கிறது இல்லை, ஆளுநரோட சுமூகமான உறவு. இப்போ அந்த அர்லேக்கர் இங்கே நிரந்தர கவர்னராக வரப்போகிறாருன்னு சொல்லி அப்படி ஒரு செய்தியும் இன்னைக்கு காலையில் பார்த்தேன். அப்படி வந்துட்டாருன்னா இவர் RN ரவி மாதிரி ஒரு முட்டல் மோதல் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக தன்னுடைய ஆட்சியை நடத்திட்டு இருப்பார். அதுக்கு பிறகு அது விஜய் ஆட்சியா அர்லேக்கர் ஆட்சியா
அப்படின்னு ஒரு குழப்பம் வர்ற அளவுக்கு அர்லேக்கர் வந்து நடந்துக்குவார். அதனால் சிபிஐ விசாரணை வந்து அந்த 41 பேர் இறந்து போனாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு நீதி நியாயம் கிடைக்கின்ற வகையில் அந்த விசாரணை வந்து போகுமா அப்படின்றது ஒரு சந்தேகம் இருக்குது. ஓகே. இப்போ அதே போல் இன்றைக்கு 32 குடும்பங்களுக்கு, இதில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசு பணி வழங்க போகிறதா விஜய் அடுத்து செய்ய போகிறாரு. அந்த நிகழ்ச்சி நடக்க போகுது. அது தற்காலிக பணியாணையாக தான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு மதுரை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு இடைக்கால உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்கிறாங்க. இறுதி தீர்ப்பு வந்த பிறகுதான் அது அந்த தற்காலிக ஆணையம் நீடிக்குமா அல்லது நிரந்தரமாகுமா அல்லது இந்த வேலையும் பறிக்கப்படுமா அப்படின்றது வந்து தெரிய போகுது. இப்போ இது குறித்து நீதிமன்றம் சொன்னது பற்றி என்ன நினைக்கிறீங்க? அரசு வேலை கொடுப்பது பற்றி பொதுவாக எல்லோருமே வந்து இருவேறு கருத்துக்களை வந்து சொல்றாங்க. இந்த வழக்கை நீர்த்து போக செஞ்சிரும் அரசு வேலை கொடுக்கறது அப்படின்னு சிபிஎம் சண்முகம் வந்து சொல்றாரு. திருமாவளவன் வந்து இது ஒரு நல்ல முன்னுதாரணம் தான், பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவுறது அப்படின்னு அவர் சொல்றாரு. சமூக வலைதளங்கள்லயும் இது போன்ற கருத்துக்கள் தான் இருக்குது. நீங்க இது பற்றி என்ன கருது? இதுலேயும் கூட பாருங்க, குற்றம் செய்த தாவேகா விஜய் அவங்க பேசுபொருளாக ஆகாமல் அரசு வேலை கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதுன்னு அப்படி போயிடுச்சு. நியாயமாக இது என்ன எப்படி நடந்திருக்கணும்? 41 பேர் இறந்ததுக்கு வழக்கு விசாரணை இதையெல்லாம் வந்து எப்படி கொண்டு போயப்பட்டிருக்கணும்னா, இதில் விஜய் தாவேகா அவங்களுடைய குற்றம் தான் பிரதானம். ஒரு கால் போலீஸு நிர்வாகம் மேலே நீங்கள் குற்றம் சாட்டினீங்கன்னா அது 2ஆம் 3ஆம் பட்சம்தான். வழக்கமாக ஒரு பொது சொத்துக்கு ஒரு கட்சி சேதம் விளைவிச்சிருச்சு, பஸ்ஸை கொளுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கட்சிகிட்டேருந்து வசூல் பண்ணுறாங்க இல்லையா, அதுபோல் இந்த 41 பேர் இறந்ததுக்கு ஒரு குடும்பத்துக்கு தலா 1 கோடியோ 2 கோடியோ வந்து விஜய் வந்து கொடுக்கணும், தாவேகா கொடுக்கணும், அப்படி இந்த பிரச்சனையை கொண்டு போயிருக்கணும். இப்போ யார் வீட்டு அப்பன் சொத்தை இவர்கள் எடுத்து இந்த 41 பேருக்கு வழங்குறாங்க அப்படின்றது ஒரு கேள்வி. நீங்கள் தார்மீக ரீதியாக இதற்கு பொறுப்பேற்க வேண்டியது விஜயும் தாவேகாவும் தான். நீங்கள் தான் கூட்டம் நடத்துறீங்க, சொன்ன நேரத்துக்கு வரலை, உங்களுடைய கோளாறுகளால் உங்களுடைய அஜாக்கிரதையை அலட்சியம் திமிருனால அங்கே 41 பேர் இறந்துருக்காங்க. அப்போ அவங்களுக்கு நிவாரணம் என்பது எப்படி வரணும்னு சொன்னால் நீதிமன்றத்தின் மூலமாக இவர்களுக்கு ஒரு அபராதம் விதிக்க சொல்லி வந்து அப்படி தான் வரணும். இப்போ அரசு வேலை கொடுக்கறது, மேற்கொண்டு நிவாரணத் தொகையை கொடுக்கறது, எப்போ இதன் மூலமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், இதில் விஜய் குற்றம் இழைக்கலை, விஜய் எந்த தவறும் பண்ணலை, தாவேகா நிர்வாகிகள் எந்த தவறும் பண்ணலை, இது ஒரு முற்றிலும் ஒரு விபத்து, இந்த விபத்துக்கு காரணம் போலீஸு பாதுகாப்பு கொடுக்கல, இதை இந்த நரேட்டிவை வந்து செட் பண்ணிவிட்டு அரசு வேலைகளை கொடுக்கறதுன்னு அப்படி கொண்டு போகிறாங்க. இப்போ அரசு வேலை கொடுக்கறது தப்பா இல்லையா அப்படின்ற வாதம் எந்த மாதிரி வாதமாக இருந்திருக்கணும்? இதுக்கு விஜய் காரணமாக இல்லையா அப்படி நடந்திருக்கணும். அப்போ விவாதத்தை இப்படி கொண்டு வராங்க. இப்போ கூட்டணிக்கு இப்போ ஆதரவு தெரிவிக்கின்ற விஜய், யாரால் விஜய் ஆட்சி நடக்கிறதோ அவர்களே ஏற்கனவே பேசுனது வேற, இப்போ அவங்க நடந்துக்கிறதெல்லாம் வேறையே. அது சிபிஎம்மாக அவங்க மைல்டாக பேசியிருக்கிறாங்க. திருமாவளவன் வந்து மனசாட்சியே இல்லாதவர் விஜய், இப்படிப்பட்டவர் வந்து ஜெயிச்சிடக்கூடாது, கைது செய்யப்படணும், எஃப்ஐஆர் போடணும் பேசினாரு. குறைந்தபட்ச இரக்க உணர்வு கூட இல்லைன்னா என்னங்க? 41 பேர் இறந்துட்டாங்க. இவ்வளவு பெரிய அளவுல வந்து ஒரு பாடியை தூக்கிக்கிட்டு போறாங்க, அது கண்டு காணாம அவர் பாட்டு பேசிட்டு இருக்காரு, பாட்டு பாடிட்டு உட்காந்துக்கிறாரு. அப்படின்னா அவருடைய நெஞ்சில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லை அப்படிங்கிறது தானே, ஈவி இரக்கம் இல்லைங்கிறது தானே வெளிப்படுத்துகிறது. இப்படிப்பட்டவர்களின் கைகளில் இந்த அரசியல் சிக்கினால் என்ன ஆகும்? தமிழ்நாடு என்ன ஆகும்? இதுதான் RSSல கொடுக்கிற பயிற்சி. இது வன்னி அரசு ஓடுகாலி பயந்தாங்கோலி அப்படின்னு நேரலையிலேயே வந்து பேசினாரு. இப்போ இப்படி எல்லாரும் மொத்தமா ஒரு மைல்டா இருந்துச்சு சிபிஎம், மற்றவங்கலாம் அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்களே. ஆமாம், அது வர வர அவங்க கூட்டணிக்கு உள்ளே போனவங்க, வெளியே நின்றவங்க, ஆதரவு கொடுக்குறவங்க எல்லாம் அப்படி தானே பேசுவாங்க. ரெண்டாவது வந்து இது வந்து எல்லாமே ஒரு கருத்துக்களாக தான் சொல்கிறாங்க. நான் ஒரு ஆதரிக்கிறேன், நீங்கள் செஞ்சு தான் ஆகணும், இது செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு போல்டாக சொல்கிறது இல்லை. ஏன் சொல்கிறது இல்லைன்னா வச்சிருக்கிறது 2 எம்எல்ஏ தான் ஒரு கட்சியும். அதற்கு மாற்றாகத்தான் அங்கிருந்து ஏடிஎம்கேலேருந்து கொண்டு வரக்கூடிய குதிரை பேர வேலைகளை விஜய் செய்கிறார். அதுவும் எங்களுக்கு தெரியுது. குதிரை பேரத்தையும் தடுத்து நிறுத்த முடியல. விஜய் தவறு செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஒரு மயிலிறகால் வருடுற மாதிரி வந்து இவங்க பேசுகிறாங்களே தவிர உண்மையிலே இவங்க கண்டிக்கிறது இல்லை. அது போக போக நீ மயிலிறகு வந்து அதுவும் உள்ளிருந்து உதிர்ந்து போய் அதுக்கு பிறகு ஒரு புலம்பல் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே தோழர், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி. நன்றி.